வானொலியில் கர்த்தரை காண்போம். இந்த காலை தியானத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் என்னோட தலைப்பு 5 டிப்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ரேஸ். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடக்கூடிய 5 முக்கியமான டிப்ஸ் நான் அந்த காலை வேளையில் தர ஆசைப்படுகிறேன். முதல் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட், அதாவது மதிப்பீடு. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல நாம் நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நான் ஆவிக்குரிய ஓட்டத்தில், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறத விட, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்டேருந்து, அந்த நோக்கை நான் அடைந்து விட்டேனா, என் வாழ்க்கை நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறது, என்ன பிரயாணத்தில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மதிப்பீடை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் எங்கே இருக்கிறோம், அந்த இடத்துக்கு நாம் ரீச் பண்ணிட்டோமா என்று நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். முதல். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும், ரெண்டாவது நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு பெரிய டிசையர் என்னன்னு பார்ப்பீங்க என்றால், தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குது என்றால், அவருடைய திட்டத்துக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோமா, அவருடைய திட்டத்துக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்று தேவன் நம் இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன திட்டம், என்ன நோக்கம், தேவன் நம்மை என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன நம்மை கொண்டு செய்ய எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு அந்த திட்டம், அந்த நோக்கம் நம்மளுக்குள்ளாக நாம் அறிய வேண்டும். பெரிய டிசையர். அப்போ தான் தேவனுடைய நோக்கமும் நிறைவேற்ற முடியும். என்ன நம்ம கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று. மூன்றாவது காரியம் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன், திசை. முதல் இது மதிப்பீடு, ரெண்டாவது நோக்கம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா திசை. நம்முடைய எல்லாரும் வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்க வேண்டும். செட் கோல். அந்த கோலை வைத்து நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய மதிப்பீடை நாம் கொண்டு வரும் பொழுது தான் நாம் சரியான திசைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். அப்போ ஒரு கோல் இருக்க வேண்டும், ஒரு வேல்யூ இருக்க வேண்டும். அந்த 2 காரியத்துக்குள்ளாக தான் நம்முடைய டைரக்ஷன், நோக்கமானது சரியான பாதையில் நாம் கடந்து செல்கிறோமா கிறிஸ்துவ ஓட்டத்தில் என்று நாம் மதிப்பிட முடியும். நான்காவது பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். எதுக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேலஞ்சஸ் வரும்பொழுது, நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்துவோட வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வரும்பொழுது நாம் ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அதை மெச்சூரிட்டின்னு வாங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்துவ வளர்ச்சியில் ஒரு மெச்சூரிட்டி இருக்க வேண்டும். என்னுடைய திட்டம், என்னோடய டைரக்ஷன், என்னோடய மதிப்பீடு, என்னோடய வேல்யூ, இவைகளாம் சேரும் பொழுது என் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் அந்த முதிர்ச்சிக்குள்ளாக நான் கடந்து செல்வேன். நான்காவது டிப்ஸ். ஐந்தாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல். நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மென்டர்ஸ் இருக்க வேண்டும், ஒரு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மென்டர்ஸ், காட்லி மென்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தேவ பயபக்தி உள்ள மனுஷி நம்ம வாழ்க்கையில் மென்டர் பண்ண வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்ம ஃபைனான்ஷியல் வாழ்க்கை, நம்ம எஜுகேஷன் வாழ்க்கையில் நமக்கு பின்பாக ஒரு மென்டர் இருக்க வேண்டும். ஒரு மென்டர் இருக்கும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியான பாதையில் அவர்கள் கொண்டு செல்வார்கள். அவர் நம்ம வழி நடத்துவார்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃபைனான்ஷியல் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அந்த மென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, நம்மை கொண்டு செல்வாங்க. வேதத்தில் கூட பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பவுலடியாருக்கு மென்டர்ஸ், தீமோத்திக்கு மென்டர்ஸ், மோசஸ்க்கு மென்டர்ஸ், எல்லாருக்கும் மென்டர்ஸ் இருந்தபடினால் இவர்கள் சரியான பாதையில் என்ன பண்ணார்கள், கொண்டு சென்றார்கள். பிரியமான இந்த கால வேளையில் 5 டிப்ஸ். முதலாவது மதிப்பீடு, ரெண்டாவது நோக்கம், மூன்றாவது திசைகளை செல்ல வேண்டும், நான்காவது முக்கியத்துவம், ஐந்தாவது வழிகாட்டுதல். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிழ்ச்சியை காண்பீர்கள். ஆமென்.